வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ ஒவ்வொரு முறையும் நிறைய தடவை நம்ம சொல்கிறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லி, சரிங்களா? அது எனக்கு எப்படி தெரிய வரும்னா என்னுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன் அதில் வந்துடும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், ஸ்கிப் பண்ணாமல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் ஆன் பண்ண உடனே ஒரு ஆட் வரும், அண்ட் 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இன்னொரு ஆட் வரும். ஸோ எனக்கு வரக்கூடிய ஆட் ரெவன்யூ வந்துடும். எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் உங்களுக்கு அந்த கான்செப்ட்லேயும் சரி, நம்ம எப்படிலாம் அனலைஸ் பண்ணுறோன்ற விஷயமும் சரி உங்களுக்கு புரியாமல் போயிடும், சரிங்களா? அடுத்ததாக ஒரு விஷயம், இந்த மந்த்துக்கான என்கொயரி நிறைய பேர் கேட்டிருந்ததில் இதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்கொயரி நிறைய பேர் கேட்டிருந்தது, ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நம்ம 1 மந்த்துக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வரும்போது ஒரு டார்கெட் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, சரிங்களா, ஒரு டார்கெட் வச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ண முடியாது. அந்த டார்கெட் வந்து உங்களை புஷ் பண்ணும். டெய்லி இத்தனை பர்சன்டேஜ் எடு, மந்த்லி இத்தனை பர்சன்டேஜ் எடு அப்படின்னு புஷ் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து மார்க்கெட்லேயுமே டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5% இல்லை 7% இல்லை 10% இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அப்படி கொடுக்காது. அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன மூவ்மெண்ட் இருக்கோ அந்த மூவ்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ், எவ்வளோ டார்கெட் இருக்குமோ அதுதான் கிடைக்கும். அது ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னா, ஒரு ஹை டு லோ இருக்குன்னா, அந்த ஹை டு லோவில் ஒரு என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணி அதில் டார்கெட் வச்சு அந்த டார்கெட் உள்ள இந்த என்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரி, இந்த ஸ்டாப் லாஸு, இந்த டார்கெட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு டார்கெட் வச்சு வெளியில் வரணும். அதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் ட்ரேட்ஸ் எடுக்கணும். அப்போ அந்த ஒரு நாள் ரேஞ்சே ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் தான் இருக்குன்னா அதுக்குள்ளே எவ்வளோ பாயிண்ட் எடுக்க முடியும் சொல்லுங்கள்? கன்ஃபர்மேஷனோடு எடுத்து எவ்வளோ பாயிண்ட் எடுக்க முடியும்? அப்போ நம்ம எவ்வளோ அதுக்குள்ளே ப்ரீமியத்தில் எடுக்க முடியும்? ஒரு ப்ரீமியம், நம்ம எடுக்கிற ப்ரீமியம் 0.5 வச்சா கூட ஒரு 30 பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 30 பாயிண்ட் மொமெண்டத்தில் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 12 to 15 பாயிண்ட் தான் கிடைக்கும். அதை தாண்டி பெருசாக கிடைக்காது. அப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இவ்வளோ தான் எனக்கு வேணும் ஒரு மாதத்தில். நான் வந்து 1 லட்ச ரூபா போட்டேன்னா எனக்கு வந்து மாதம் 20,000 30,000 வேணும்னா அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன மொமெண்டம் இருக்கோ அந்த மொமெண்டத்துக்கு எவ்வளோ ட்ரேட், 1 or 2 ட்ரேட், ஒரு ட்ரேடோடு முடிஞ்சிடும், இல்லை 1 or 2 ட்ரேட்ஸ் வரைக்கும் போகலாம். அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமோ அவ்வளோதான் கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டுக்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சில நாட்கள் ட்ரேடே கிடைக்காம கூட போகலாம். ஆப்ஷன் பையர்ஸுக்கெலாம் எல்லா நாளும் ட்ரேடு கிடைக்காது. என்கிட்ட கேட்குற என்கொயரி கேட்குற ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாருமே டெய்லி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம். செல்லர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறதே கிடையாது. செல்லர்ஸ் கான்செப்ட் வந்து செல்லர்ஸ் தான் எல்லாமே, மேக்ஸிமம் எல்லா கான்செப்ட்டுமே செல்லர்ஸ் தான். செல்லர்ஸ் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கேட்குறாங்க. ஆனால் பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறா, ரிட்டர்ன்ஸ் கேட்குறீங்க. ரிட்டர்ன்ஸ் இதில் ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ்லாம் கிடையாது. நம்ம என்ன மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோமா, இல்லை ஒரு பிஸ்னஸே எடுத்துங்க. பிஸ்னஸே எடுத்தோம்னா அதில் வந்து மாதம் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு நினச்சா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சேல்ஸை பொறுத்து தான் பிஸ்னஸில் ப்ராஃபிட். அது மாதிரி தான் இதுவும் ஒரு பிஸ்னஸ். நீங்கள் டெய்லி இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரணும், நான் 1 லட்ச ரூபா போட்டால் ஒரு மாதத்தில் 2 லட்ச ரூபா நினச்சிங்கன்னா இது பிஸ்னஸ் கிடையாது, இது கேம்பிளிங். ஸோ பிஸ்னஸாக பார்த்து உள்ளே வாங்க. டெய்லி என்ன மொமெண்டம் கிடைக்கும், ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பையர்ஸ்க்கு அங்கே வேலையே இல்லை. அன்றைக்கி உங்களால் ட்ரேடே எடுக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் அன்றைக்கி போய் நீங்கள் எப்போயுமே எடுக்கக்கூடிய டெய்லி எனக்கு 5% வேணும், இன்றைக்கி 5% வேணும், மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துரும்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அன்றைக்கி லாஸ் தான் ஆகும். அதே மாதிரி ஐவி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஹை வால்டிலிட்டியாக இருக்கும். ஹை வால்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கும்போது நீங்கள் போய் தவறான இடத்துல எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே போயிடும், இல்லை இன்றைக்கி எனக்கு 5% கிடச்சிடும், அதுக்கு உண்டான மொமெண்டம் கொடுத்தா மேலே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அது வரையும் தான் மார்க்கெட் போகும். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக பார்க்குறவங்க பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இது ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது என்ன கான்செப்ட்டு, என்ன பண்ணுறாங்க, தலையும் தெரியாமல் காலும் தெரியாமல். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம கிளாஸுக்கு வந்து நேற்றுக்கு போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்கலைன்னா ஒரு 50% டிஸ்கவுண்ட் வச்சு கூட அது உங்களுக்கு புரிகிறதுக்காக சொன்னேன். நான் எந்தளவுக்கு நான் வந்து ஒவ்வொருத்தரையும் ட்ரெயின் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன், டீச் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு புரிகிறதுக்காக சொன்னேன். ஒரு சில பேர் அதுலேயுமே வந்துட்டு, சார் எனக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுங்கன்னு கேட்குறீங்க. சார் நல்லா புரிஞ்சுக்கங்க, 50% டிஸ்கவுண்ட்டில் வந்து நான் கொடுக்குறதுனால எனக்கு எந்த லாஸும் கிடையாது, எனக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா 4 செஷனுக்கு அந்த 50% அமௌண்ட்றது எனக்கு லாபம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு அது வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். நான் வந்து வெறும் 4 செஷன் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவேன்.
டவுட்ஸை நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு தலையும் தெரியாமல் காலும் புரியாமல் எந்த கான்செப்ட் என்ன பண்ணுறது, இந்த இடத்துல என்ன பண்ணுறது, இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் யோசிக்கிற மாதிரி. அதனால தான் நம்ம வந்து ஃபுல்லாக கொடுக்குறோம். எந்த ஒரு சேனலில் நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், லைஃப் டைம் சப்போர்ட்டுக்கு நீங்கள் நம்ம கான்செப்ட் எடுக்கிற சில சேனல்ஸ் லைஃப் டைம் சப்போர்ட்டுக்கு 50,000 80,000 வரைக்கும் வாங்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விசாரிச்சுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நம்ம வந்து வெறும் 15,000 சிம்பிளான ஒரு கான்செப்ட் எடுத்து பையருக்கு, நீங்கள் பையராக இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி, செல்லராக இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி, ஓவரால் எல்லாத்துக்குமே ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக டவுட் கேட்குறீங்களா, இண்டிவிஜுவலாக டவுட் கேட்கும்போது நான் அனலைஸ் பண்ணிடுவேன் நீங்கள் பையராக செல்லரான்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். இந்த இடத்துல இப்படி இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் அமைச்சா கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நீங்களுமே டவுட்ஸை கேட்டு ஒரு மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் இப்படி நடந்திருக்கு, அந்த மூவ்மெண்ட்டுக்கு நான் என்னென்ன டேட்டாலாம் எடுத்து வச்சு பார்த்துருக்கேன். ஸோ நான் மார்க்கெட்டு வந்து இந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் இந்த டேட்டாலாம் பார்த்துட்டேன். ஸோ இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணிட்டேன். நான் பார்த்த டேட்டாலாம் கரெக்டாக இன்னும் நான் ஆட் ஆன் பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை இந்த மூவ்மெண்ட்டில் வந்து நான் இந்த மாதிரி டேட்டா சேர்ந்து வேறு மாதிரி டேட்டா சேர்ந்து மேலே போகும்னு நான் டேட்டா சேர்ந்தேன், பட் மார்க்கெட் கீழே போயிடுச்சு. ஸோ நான் எதை பார்க்க தவறுனேன் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ்லாம் வந்து நிறைய டேட்டாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஓவரால் ஃபீஸே இருக்கும். சரிங்களா? நான் ஏன் பொதுவாக நீங்கள் சேனல் நேமே எடுத்துக்கணும், நான் ஏன் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்னு வச்சுக்கிறேன், வேறு ஏதோ ஒரு ட்ரேட்ஸ் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுருக்கலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் யாருக்கு தெரியும்னா, முழுக்க மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு இன்டர்மீடியேட்ஸ் தான் தெரியும். ஸோ அந்த இன்டர்மீடியேட்ஸை முதல்ல மாற்றணும், அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷரை மாற்றணும். அதுக்காக தான் முதல்ல அந்த சேனல் நேம் வச்சு அதுக்கு நம்ம வந்து புஷ் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம் ஒவ்வொருத்தட்டையுமே. இப்போ நீங்கள் சேனலில் வீடியோ பார்க்குறனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், கிளாஸ் சேர்ந்தால் மட்டும்தான் கிடைக்குமா? இப்போ வீடியோவில் வந்து பார்த்தா எதுவும் கிடைக்காதுன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்டர்மீடியட்டாக இருப்பீங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள் கையிலேயே ஆல்ரெடி இருந்து அதில் வந்து ஓரளவுக்கு ஒரு 50%க்கு மேலே நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோடு சேர்த்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிங்க. இதில் நீங்கள் அனலைஸ் பண்ண தெரியுங்க, இண்டிவிஜுவலாக திறமை இருக்கிறவங்க நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணுன்றவங்க மட்டும்தான் நம்ம கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். கைடன்ஸ் வேணும், அதை நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணி தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் அண்ட் நாளான்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும். சரிங்களா? அதாவது ஜூலை 6th. ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ அடுத்ததாக இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்றைக்கி நம்ம இந்த பேசின டாப்பிக்லேயே நான் வரேன் பாருங்கள். இந்த மார்க்கெட்டில் எடுத்துங்க, மார்னிங் ஓப்பன் ஆன இந்த மார்க்கெட்டில் பையருக்கு என்ட்ரி இருக்கா? இந்த மொமெண்டத்தில் பையருக்கு என்ட்ரி கிடையாது. இந்த கீழே இறங்கின மொமெண்டத்துலேயும் கிடையாது. என்ன சார் நம்மளுக்கு இங்கே கிட்டத்தட்ட 425 கீழே இறங்கியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 370 நியர்பை கட் பண்ணி 350 அந்த ரேஞ்சு தான் வந்திருக்காங்க. சரிங்களா? அந்த 20 பாயிண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், இங்கே வரைக்கும் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். ஸோ இதுக்கு பையருக்கான என்ட்ரி கிடையாது. பட் இங்கேருந்து ரிவர்சல் போனது பையருக்கான என்ட்ரி. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம்னா, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லேயும் ஆப்ஷன் ப்ரீமியத்துலேயே ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது. அந்த ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் மூலிமா நம்ம இந்த என்ட்ரியை வந்து அனலைஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் எப்படி ஒரு சேனல் பார்க்குற வியூவர்ஸ் எப்படி எடுக்கணும்னா, இதுக்குள்ளே நிறைய லெவல்ஸ் இருக்குது. எஸ்டர்டே லோ இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது. இதிலலாம் ஏதோ ஒரு லெவல்ஸ் நீங்கள் கன்ஃபர்மேஷனாக வச்சு அதிலிருந்து நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வச்சு பழகும். இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு தான் நம்ம செஷன்ஸ் வழியாக சொல்லித்தரோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நேற்றுக்கு நம்ம 25,400 அண்ட் 25,500 இந்த 2 லெவல்ஸ் எடுத்தோம். கரெக்டுங்களா? 25,400 டு 25,500 சொல்லி. ஸோ அப்போ அந்த 400 டு 500க்கு மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 25,450. மார்க்கெட் காலையில் எங்கே ஓப்பன், அங்கே தான் ஓப்பன் ஆனோடனே எந்த லெவலுக்கு வந்திருக்காங்க, 25,400. அப்போ இங்கேயே அந்த க்ளோசிங் டேபிளுக்கான ட்ரேடுன்றது முடிஞ்சுது. 50 பாயிண்ட் தான், அதில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கடுத்து இந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு என்ன கிடைக்கிறாங்க, ஸ்ட்ராடல் கிடைக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பையருக்கு வேல்யூ கிடையாது. காலையில் இந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த 450 டு 400 வந்து பையருக்கு என்ட்ரி கிடையாது. பட் செல்லருக்கு உண்டு. யாருக்கு செல்லருக்கு உண்டுனா, கால் செல்லருக்கு உண்டு. கால் செல்லருக்கு நீங்கள் மார்க்கெட் சினாரியோவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு கால் செல்லருக்கு என்ட்ரி உண்டு. ஃபாலோ ஆனால் கால் செல்லர்ஸ் இங்கே வரைக்குமே ஹோல்டிங்கில் தான் இருந்து அகெயின் 350 வரும்போது, அதாவது 25,400 ஸ்ட்ராடலோடைய மேல் பக்கம் எல்லையும் கீழ்ப்பக்கம் எல்லையும்
350 வரும்போது வெளியே வந்திருக்கலாம். 350லேருந்து நம்மளுக்கு அகைன் எங்கே போகணும், 25,400 போகணும். ஸோ 400ன்றது நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸு. நியர்பை அதை கட் ஆனோன்னு என்ன பண்ணுறாங்க, ஓப்பனுக்கே போகிறாங்க. இது ஒரு மொமெண்டம். அப்போ 350 to 450 ஸ்ட்ராடலுடைய ஒரு பக்கம் எல்லையிலேருந்து இன்னொரு பக்கம் எல்லைக்கு மார்க்கெட்டை கொண்டு போயிருக்காங்க. சரிங்களா? இது இப்போ இன்றைக்கி என்ன மொமெண்டம் இதில் இருக்குது. ஸோ இந்த மொமெண்டத்தில் என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அந்த பாயிண்ட்ஸ்க்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் போய் எனக்கு ஒரு நாளைக்கு 10% வேணும் அப்படின்னா 10% கிடைக்காது. இந்த மூமெண்ட்டுக்கு என்ன இருக்கோ அதான் கிடைக்கும். நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சு மேலேருந்து. ஸோ அந்த ஃபாலுக்கு என்ன மூமெண்ட் கிடைக்குமோ அதான் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எடுத்துங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ். இதில் பையருக்கு எங்கே வாய்ப்பு, இந்த டேயில் பையருக்கு மேக்ஸிமம் வாய்ப்பே இல்லை. அப்போ பையருக்கு வாய்ப்பு இல்லைன்றப்போ டெய்லி நீங்கள் ஒரு 5 to 7% ஃபிக்ஸ்டாக வைக்கிங்கன்னா அதை போய் இங்கே எடுக்க முடியுமா, முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ். இதுக்குள்ளே எப்படி நீங்கள் 1 or 2%ன்றதே ரொம்ப சிரமம். ஹெட்ஜோடு அடிச்சிங்கன்னா ஒரு 0.5 to 0.7% கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சு எப்போ அதை நீங்கள் ஏற்றுக்கிற மனப்பான்மை வருதோ அப்போ தான் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஃபிக்ஸ் ஆவீங்க. நம்மளதில் செல்லர்ஸ் கூட இருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட்லேயே ஓப்பன் ஆன உடனே செல் பண்ணுற 5 to 10 மினிட்ஸில் ட்ரேட் முடிக்கிற செல்லர்ஸுமே இருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1500 கிடைக்கிது அப்படின்னா ஒரு சில நாட்களில் 400 ரூபாயும் கிடைக்கும், ஒரு சில நாட்களில் 500 ரூபாய் 700 ரூபாய் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது இவ்வளோ தான் வேணும்னு சொல்லி. மார்க்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் பண்ணி எனக்கு இவ்வளோ கொடுன்னுலாம் சொல்ல முடியாது. அங்கே என்ன மூவ்மெண்ட் இருக்கோ, என்ன இம்ப்ளைட் வாலிடிட்டி இருக்கோ, என்ன ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மூமெண்ட் தான், அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க. அடுத்ததை நம்ம மண்டேக்கான லெவல்ஸ், சரிங்களா? மண்டேக்கான லெவல்ஸை சண்டே நம்ம நைட் லைவில் 8 மணிக்கு லைவ் வரும். அந்த லைவில் சந்தித்து நம்ம லைவாக இன்ட்ராக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.